ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லாரம் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா விஜய், பார்வதி அண்ட் கமருதீன் பேசக்கூடிய விஷயங்கள், அதாவது புகைய ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லோரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன்னு பார்த்துட்ருப்பீங்க. ஸோ கொஞ்சம் செக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டெல்லாம் தான் நம்ம வீடியோ தொடர்ந்து போட்டுட்ருக்கோம். உங்களோட சப்போர்ட் எல்லாம் கண்டிப்பாக கஷ்டம் தான். சரி, இப்போ என்னென்னா விஜய் பார்வதிக்கு ஒரு பயம் வந்துருச்சு, மரண பயம் வந்துருச்சு. என்ன பயம் அப்படின்னா, அவங்க ஒரு வேளை இந்த பிக் பாஸ் விட்டு போயிடுவாங்களோ. ஏன்னா இவங்க அந்த கேஸ்லேயும் ஒரு சில விஷயங்களாக பண்ணியிருப்பார். வெளியிலையும் பார்த்தீங்கன்னா எஃப்ஜே வந்து கொளுத்தி போட்டிருப்பார் சண்டே. அதாவது கமருதீனுக்கும் விஜய் பார்வதிக்கும் நடுவில் வந்துட்டு இடையாந்து, பார்த்தியா கமருதீன் உன்னை வந்து கேமுக்காக யூஸ் பண்ணுறா, பார்த்து நடந்துக்கோ அப்படின்னு சொல்லியிருப்பார். அதுக்கப்புறமா இவக்கிட்ட நீ காசு வாங்கிட்டு அரோராக்காக நீ வேலை செஞ்ச மாதிரி கலாச்சிட்டா பார்த்தியா அந்த கேஸில், கோர்ட் டாஸ்க்லையா அப்படின்ற மாதிரி கலாச்சிருப்பார். நிறைய விஷயங்கள் சொல்லவே வந்து அவருக்கு ஏறிட்டு என்னால் அவ்வளோதான் பண்ண முடியும், உங்கள் ரெண்டு பேருக்கும் சாதகமாக தான் என்னால் பண்ண முடியும், இதுக்கு மேலே என்னால் பண்ண முடியும் அப்படி இப்படி பேசியிருப்பார். டேய் ஏன்டா இப்போ தேவலாம் பேசுகிறேன், நீ தான் அந்த கேஸில் விட்டு கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பேசியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து விஜய் சேதுபதி வச்சு செஞ்சதை வச்சு பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு பயம் வந்துருச்சு. அடுத்த வாரம் நாமினேஷன்ஸில் வந்தால், இந்த வாட்டி நல்ல வேலை நாமினேஷன்ஸில் இல்லை, இருந்திருந்தால் நம்ம காலி அப்படின்ற மாதிரி ஒரு பயம். அதனால் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பக்கம் கிச்சன் ரூமில் வந்துட்டு அவங்க வசூல் வாஷிங் பண்ணிகிட்டே வந்து அந்த பக்கம் நிற்கிறார். அவங்க கமருதீன் இப்போ சொல்கிறாங்க, இந்த பார் நீ இருந்து நான், அதாவது நம்ம ரெண்டு பேரும் யாராவது ஒருத்தர் போவோம், ஆனால் நீ இருந்து நான் போயிட்டேன் வச்சுக்கேன், நீ வெளியே வாடி உனக்கு இருக்குது அப்படின்றாங்க. அவர் அப்படியே பார்க்குறாரு, சைலண்ட்டாக போகிறாரு. டேய் நல்லா கேட்டுக்கோ, நீ இருந்து நான் போயிட்டேன்னா உனக்கு இருக்குடா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவர், ஏன் வெளியில் வந்தால் திருக்குவாலோட நிற்ப போல இருக்கே அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறார். ஆமாம் கண்டிப்பாக. திரும்பவும் போய் சொல்கிறாங்க இதே வார்த்தை, நீ இருந்து நான் வெளியே போட்டால் உனக்கு இருக்கிறான் போது அவர் சொல்கிறார், நான்லாம் பார்த்தியா டீசென்ட்டு, நான்லாம் கம்முன்னு போயிடுன்ற மாதிரி அவர் கலாய்க்கிறாரு. அப்புறமா அப்படி அப்படியே மாற்றி மாற்றி பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் உள்ளே போயிடுறாரு. சரி அந்த பொடிக்கிட்ட வேணாம், திரும்ப உள்ளே போய் அதே சொல்கிறாங்க, டே இருறா நீ இருந்து நான் போயிட்டேனா அப்படின்னு. ஏன்னா அவங்களுக்கு ஒரு பயம் வருது. இவர் பாட்டுக்கு நல்ல ஒரு பேர் மாதிரி வாங்கி இப்போ நம்ம மட்டும்தான் அடி சம்மடி வாங்கியிருக்கோம், கமருதீனுக்கு பெருசாக வரல. ஸோ நம்ம தேவையில்லாமல் இவரால் வந்துட்டு நம்மளுக்கு கெட்ட பிறந்துச்சோன்னு ஒரு மைண்டில் வந்துருச்சு. அதனால் ஒரு எச்சரிக்கை மாதிரி கொடுத்துட்டு போகிறாங்க. அப்போ அவர் வந்துட்டு போனதுக்கப்புறமா ஒரு பாட்டு போகிறார். என்ன பாட்டு? மரணம் என்னும் தூது வந்தது, அப்புறம் அது மங்கை என்னும் வடிவில் வந்ததுன்னு பாடுறாரு. ஸோ நல்லா பற்றிக்கிச்சு. எஃப்ஜே நல்லா அழகாக கொளுத்தி போட்டார். வினோத் அழகாக சொன்னார், பார்த்தியா பார்வதி, எஃப்ஜே அழகாக உன் மேலே இருக்கிற காண்டில் அழகாக இவனை ஏற்றி விட்டான், இவன் பார் பேசினுக்கிறான்னு சொல்லிட்டு அங்கேயே போட்டார். அப்பயே ஒரு புத்தி வர மாட்டேன் யார் கமருதீனுக்கு. அந்த அளவுக்கு எடுப்பார் கைப்பிள்ளைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அதை இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். யார் எடுத்தாலும் அந்த பிள்ளை கைப்பிள்ளை, அவ்வளோதான். யார் சொன்னாலும் நம்பிடுறாரு, என்னத்தை சொல்லுவீங்க. ஆனால் இங்கே வந்துட்டு அவங்களுக்கு சம பயம் வந்துருச்சு விஜய் பார்வதிக்கு, நம்ம போயிடுவோம், இவன் இருந்து நம்ம போயிடுவோம், இவன் நம்மளுக்கு தான் ஆப்பு வைக்கிறதுக்கு ஏதோ பண்ணுறான் போலன்னு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. ஏன்னா இவரை நம்பி தான் இந்த கேஸ்க்கு எடுக்கிறாங்க. இப்பயும் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுறாங்க. விஜய் சேதுபதி சொல்லியிருப்பார், நீங்கள் இவருக்காக வாதாடாதீங்க, இந்த வாதாட்டத்தை நீங்கள் அங்கே பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிருப்பீங்க கேஸ்லன்றார். புரியுதுங்களா? அப்போது இவங்களுக்கு வந்துட்டு நான் வந்து அவனை காப்பாற்றுறானா, அவன் என்னை விட்டு கொடுத்துட்றான், அவனால் நான் வெளியே போயிடுவேணுன்ற ஒரு பயம் வந்துடுச்சு. ஸோ ஏன்னா ஒரு வாட்டியும் பாருங்கள், எவிக்ஷன் டைமில் எல்லோரும் ஜாலியாக இருப்பாங்க, ஒரு சில பேர் பயப்படுவாங்க. ஆனால் எல்லா டைமும் எவிக்ஷன் டைமில் வந்து பயப்படுறது நம்ம விஜய் பார்வதி தான். அது பச்சையாக தெரியும் அவங்களுக்கு. ஏன்னா அந்த ஒரு பயம்தான் அவங்கள ஒரு வாரமும் நகர்த்திட்டு வந்துட்டு இருக்கு. பட் இந்த ஒரு 2 வாரம் வந்துட்டு சரியில்லை, அதை அவங்க மாற்றி தான் ஆகணும். பார்க்கலாம். இப்போ ஆனால் பயம் வந்திருக்கு. இதுக்கப்புறம் என்னென்ன பண்ண போகிறாங்கன்றதை பொறுத்து இருந்தால் பார்க்கணும். இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு நாளைக்கெல்லாம் வேறு மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். பாய் நண்பர்களே.